வெள்ளாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு புதிய கட்டடம் நீங்கள் கட்டிய பிறகு அது ஒரு வருடத்திற்குள் ஒழுகுகிறது என்றால் இந்த ஆட்சிக்கு வேற உதாரணமே இல்லை. இப்படிப்பட்ட கட்டடம் ஏன் அவசர காலத்தில் திறக்கணும்? நீங்கள் இந்த செங்கோலை கொண்டு போய் வச்சு அவசர அவசரமாக கொண்டு போய் 370 இடம் பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கடைசியில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்த பிறகும் உங்களுடைய அந்த ஆணவம் அடங்கவில்லை. ராகுல் காந்தி ஒரு ஏறி அடிக்கிறார், பட்ஜெட்டை பற்றி பேசுகிறார். நீங்கள் என்ன சொல்கிறாங்க? அந்த பட்ஜெட்டில் இந்தியாவை ஒரு 6 பேர் நடத்துகிறார்கள். சர்க்கரை வியூகம் அமைத்து இந்த 6 பேர் இந்த இந்திய நாட்டை சர்வ வல்லமைப்படுத்தி நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் பிரதமர் அமித்ஷா, அஜித் தோவல், அம்பானி, அதானி. ராகுலுக்கு பயப்படுறாங்களா சார்? வேற என்னங்க, இதுதான் சொல்றேனே, ஒரு பிரதமர் என்பவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை விபத்து, இது தொடர்பாக நாங்கள் கேரளா அரசுக்கு நாங்கள் முன்னாடியே அறிவுறுத்தி விட்டோம்னு அமித்ஷா சொல்றாரு. ஆனால் பினராயி விஜயன் இந்த மாதிரியான எந்த தகவலும் உங்களுக்கு வரல, இதில் கூட அரசியல் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. இது எப்படி சார் இந்த விஷயத்துலையும் அரசியல் பண்ணுறாங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு மத்திய அரசு இத்தனை மோசமாக அரசியல் செய்வது ஏற்கவே முடியாது. 2017க்கு பிறகு திமுக கூட்டணி ஒரு பலம் பெற்று கொண்டிருக்கிறது. அதில் 1000 பிரச்சனை இருக்குது. விசிகாக இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த முறை 2026ல் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும். எடப்பாடி எதுக்கு காத்திருக்கிறார்? எதுக்கு கொடுக்கலன்னா இங்கே வாங்க, அவ்வளோதான். எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். திமுக கூட்டணியிலிருந்து வருகிற கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்க எடப்பாடி காத்திருப்பார். இதுதான் அவருடைய வியூகமாக இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். ஆதந்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அறிந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாடாளுமன்றம் கூடியிருக்கு, மழைக்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு சேதாரங்கள் உள்ளுக்குள்ளே இருப்பதாக நமக்கெல்லாம் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு சார். சமீபத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அவையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அமைச்சர் ஒருவர் சாதியே தெரியாதவங்க எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசுகிறாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாகுது. அது அவை குறிப்பில் இருந்து ஸ்பீக்கர் நீக்கிறாரு. அந்த நீக்கப்பட்ட பகுதியை பிரதமர் ட்விட்டரில் போடுறாரு. இது கிட்டத்தட்ட உரிமை மீறல் வழக்கு தான். சட்டமன்றத்துலேயும் இப்படி பல விஷயங்கள் நடக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தை கவர் பண்ண மிக முக்கியமான பத்திரிகையாளர் நீங்கள். ஸோ அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பிரதமர் புதுடில்லியில் பகிர்றாரு. அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு பஞ்சாபை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி. எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் கால கூட்டத்தொடர் தேர்தலுக்கு முன்பு நடந்து இப்போ மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இப்போ டெல்லியில் பெய்து வருகிற மழையில் அந்த நாடாளுமன்றம் மழைக்குள் மூழ்கி இருக்குதுன்னு சொன்னீங்க. அதாவது எல்லோரும் கேட்கிற கேள்வி தான். அதாவது ஒரு 860 கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுறீங்க. அதில் தண்ணி நிற்குது, பார்லிமெண்ட் வளாகத்தில் தண்ணி நிற்கிறது. ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே செல்கிற போது அங்கே மைய மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல நடுவில் பக்கெட்டை வச்சு தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. இது நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லா ஊரிலும் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்காதா, வளர்ந்த நாடுகள் நடக்காதாம்பாங்க. என்னுடைய அடிப்படை கேள்வி என்னென்னா, ஒரு புதிய கட்டடம் கட்டுறீங்க, ஒரு மத்திய அரசினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்டடம். நீங்கள் வெள்ளைக்காரன் கட்டி பழைய பார்லிமெண்ட் கட்டடத்தில் பாருங்கள், இது வரைக்கும் ஒழுகுச்சான்னு தெரில. அப்படி ஏதாவது தண்ணி பக்கெட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு பக்கெட் வச்சாங்களா? நான் அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. இல்லை, நான் இது வரைக்கும் படம் பார்க்கல. பழைய பார்லிமெண்ட் கட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் மழை ஒழுகுகிறதுன்னு சொல்லி நம்ம ஒரு குடியானவன் வீட்டில், இங்கே வீடு ஒழுகுற வீடு, ஓட்டு வீடு, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கட்டின வீட்டில் தண்ணி ஒழுங்கும், அது பாத்திரம் வச்சு பிடிப்பாங்க. கட்டி ஒரு வருடம் கூட ஆகலை. போன ஆகஸ்ட் மாதம் திறந்தீங்க. அவசர கோலத்தில் நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டது என்று எல்லோரும் பேசினார்கள். அப்போது அந்த கட்டடத்துடைய சீலிங்கில் சீப்பேஜ் ஆகுது. யோசித்து பாருங்கள், நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், உடனே ஒரு புது வீடு வாங்கினா கூட ஏர் கிராக் வரும், சீப்பேஜ் வரும்.
அப்படி இல்லை. நீங்கள் மற்ற தனியார் கட்டடங்கள்லாம் விட்டுருங்க, அரசு கட்டடம், அதுவும் நாடாளுமன்ற கட்டடம், பிரதமர் பார்த்து கட்டின கட்டடம். அதாவது அவரே ஒரு பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்த மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு அந்த மேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் இருப்பாங்க, கூட ஒரு மந்திரி இருக்க மாட்டார். இவரே இப்படி மேப்பை பார்ப்பார், இப்படி கை காட்டுவார், இப்படி கை காட்டுவார், அதெல்லாம் படம் எடுத்து வெளியிடுவாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இப்படி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி செய்த கட்டடம் எப்படி இருக்குது? ஓட்ட உடசலாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், அந்த பிரகதி மைதான் 1000 கோடி 900 கோடியில் கட்டினாங்க. அங்கே ஒரு போய் குப்பை பாட்டிலாம் எடுப்பார். அதாவது திறப்புழா அன்றைக்கே ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு இருக்கிற குப்பை எடுத்து போடுவார். அத்தனை நடிப்பு. நீங்கள் மறுநாள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்தால் வெள்ளம் போதுங்க, வெள்ளத்தில் மிதக்குது. அதாவது ஒரு புதிய கட்டடம் நீங்கள் கட்டிய பிறகு அது ஒரு வருடத்திற்குள் ஒழுகுகிறது என்றால் இந்த ஆட்சிக்கு வேறு உதாரணமே இல்லை. இப்படிப்பட்ட கட்டடம் ஏன் அவசர கோலத்தில் திறக்கணும்? நீங்கள் இந்த செங்கோலை கொண்டு போய் வச்சு அவசரமாக கொண்டு போய் 370 இடம் பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கடைசியில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்த பிறகும் உங்களுடைய அந்த ஆணவம் அடங்கவில்லை. அதுதான் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி. அவர் அனுராக் தாக்கூர் வந்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக எம்பியாக இருக்கார். அவர் பேசின அந்த விஷயத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா நீக்குகிறார். அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறார். ஆமாம். இப்போ என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை, இப்போது அவை குறிப்பிலிருந்து நீக்கின பிறகு கூட அந்த கண்டென்ட் வெளியே வந்துடுது. காரணம் யாரோ ஒருத்தர் எடுத்து போடுறாங்க. ஓகே, யாரோ ஒருவர் எடுத்து போட்டால் கூட தவறு இல்லை, பத்திரிகைகளே எடுத்து போட்டாலும் கூட தவறு. உரிமை மேல் பிரச்சனையை கொண்டு வர முடியும். தனிப்பட்ட நபர் எடுத்து போட்டாலும் தவறு. இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு முதல் குடிமகனுக்கு அடுத்து இருக்கிற பிரதமர், அவர் வந்து இந்த நாடாளுமன்றத்தை கட்டி காக்க வேண்டிய சட்ட புத்தகத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிறார், படிக்கட்டை முத்தம் கொடுக்குறார். இவர் என்ன பண்ணுறாரு, நீக்கப்பட்ட பகுதியை 2 நாட்கள் கழித்து எக்ஸ் தளத்தில் வெளியிடுகிறார். ராகுல் காந்தி பாட்டு அனுராக் தாக்கூர் கேட்குறார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் என்ன ஜாதி என்ன மதம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு ராகுலும் பதில் சொல்கிறார், கிட்டத்தட்ட தனி மனித தாக்குதல் சார் அது. நிச்சயமாக என்னை பற்றி என்ன ஒன்று அவமானப்படுத்துங்க, ஆனால் எதிர்க்கட்சிகள் நெருக்கடி கொடுத்து நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வைக்கும்னு சொல்கிறார். அதை வந்து எப்படி போடுறாருன்னா, இவர் 2 நாள் கழித்து நீங்கள் போடுற நோக்கம் என்ன தெரியுங்களா பிரதமர்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவருடைய முதல் அந்த போட்ட வார்த்தையை நான் படிச்சிடுறேன். ஒரு பிரதமராக இருப்பவர் எப்படி பாராட்டு தெரிவிக்கிறார் என்றால், ஒரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் அனுராக் தாக்கூருக்கும் பிரதமர் பாராட்டுன்னு செய்தி வருது. என்னென்னா, அதில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசு மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அனுராக் தாக்கூர் மக்களவையில் பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் பிரதமர் மோடி, ஊக்கமிக்க எனது சக மக்களவை உறுப்பினர் அனுராக் தாக்கூரின் உரை அனைவரும் கேட்க வேண்டியதாகும். இந்தியா கூட்டணி நடத்தும் மோசமான அரசியலை உண்மையையும் நகைச்சுவையும் கலந்து தோலுரித்து காட்டியுள்ளார். யார்? பிரதமர் சொல்கிறார். நீக்கப்பட்ட பகுதியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு அப்புறம் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுறார். அதாவது என்ன சொல்கிறார், நாட்டின் அனைத்து பகுதி மக்களுக்கும் பயனடையும் வகையில் ஒருங்கிணைந்த பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். இது என்ன விஷயம்னா, இந்த பட்ஜெட்டை பற்றி தான் ராகுல் காந்தி கடுமையாக பேசுகிறார். நீங்கள் வந்து அல்வா கிண்ணீங்க, பணக்காரர்களுக்கு பெரும் தொழிலதிபர்களுக்கு 16.5 லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். வரி தள்ளுபடி. ஆமாம், ஆனால் 8500 கோடி ரூபாயை ஏழை மக்களுக்கு பறித்தீர்கள் அப்படின்னு பேசுகிறார். அப்புறம் நீங்கள் அல்வா கிண்ணும் போது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமுதாய மக்கள் உங்கள் பக்கத்தில் இல்லை. ஒருத்தர் கூட உங்கள் பக்கத்தில் ஓபிசி, ஒரே ஒருத்தர் தான் ஓபிசி, மற்ற எல்லாரும் உயர் ஜாதி வகுப்பினர்கள். அப்போது மைனாரிட்டி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அதிகாரி கூட உங்கள் நீங்கள் அந்த அல்வா கண்ட இடத்துல இல்லை. இதை அவர் பேசுகிறார். எதிர்க்கட்சி அரசியல் தப்பு கிடையாது, ஆனால் ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறார். அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றி தாறுமாறாக கிழிக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பதிவு பண்ணணும். நிதி ஆயோக் உடைய கூட்டம் என்ன, ஒரு பிரதமர் கூட்டுறாரு, அது வந்து இவர் தான் தலைவர், மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் வந்து உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதுக்கு முன்பாக திட்ட கமிஷன் ஒன்று இருந்தது, பிளானிங் கமிஷன். மான்டெக் சிங் அலுவாலியா தான் கடைசியாக இருந்தார், திட்ட கமிஷன் தலைவராக இருந்தார். அவர் வந்து IMFலாம் பொறுப்பில் இருந்தவர். IMFல இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் கமிட்டியோட பொறுப்பில் இருந்தவர். அவர் வந்து 10 வருஷம் வச்சுருந்தாங்க. திட்ட கமிஷன் என்பது எப்படின்னா, அந்த தலைவர், திட்ட கமிஷன் குழு தலைவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார். மாநில முதல்வர்கள் மற்றும் நிதியமைச்சர்கள் மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் மற்றும் பல அதிகாரிகள் சந்தித்து உரையாடுவார்கள்.
அவர்கள் கொடுக்குற கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொள்வார்கள். 3-4 மாதங்களுக்கு முன்பாக நடக்கும். பிறகு பட்ஜெட் நேரத்தில் கூட போய் கோரிக்கை மனு கொடுப்பாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் பட்ஜெட் சொல்லுவாங்க. இதுதான் வந்து திட்டம். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு நடத்துகிறார் அந்த கூட்டத்தை. அது என்ன கூட்டம்? அது நீங்கள் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு மாநிலத்தில் என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நிதி தேவைன்னு கேட்க முடியும். பட்ஜெட்டுக்கு பிறகு நடத்துகிறார். சரி நடத்துனாங்க போல இவங்க. அந்த கூட்டம் வந்து ஒரு நாடகத்தனமான ஒரு கூட்டம். உண்மையிலே ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையை அறிந்து நீங்கள் கூட்டத்தை கூட்டி அப்புறம் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அதை போட்டு கிழிக்கிறார் ராகுல் காந்தி. மம்தா மட்டும் தான் போனாங்க. மம்தாவுக்கு அங்கே அவமரியாதை நடந்திருக்கு. அப்போது ராகுல் காந்தி வந்து ஒரு ஏறி அடிக்கிறார், பட்ஜெட்டை பற்றி பேசுகிறார். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறார்? அந்த பட்ஜெட்டில் இந்தியாவை ஒரு 6 பேர் நடத்துகிறார்கள். சர்க்கரை வியூகம் அமைத்து இந்த 6 பேர் இந்த இந்திய நாட்டை சர்வ வல்லமைப்படுத்தி நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பேசுகிறார். அதில் பிரதமர் அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் தோவல், அம்பானி, அதானி, இந்த 6 பேர். ஏன்னா சபையில் இருக்கிறவங்க பற்றி பேசணுன்னே சரி நான் A1 A2ன்னு சொல்கிறார். அது ஒன்றா உச்சப்படியாக கூட இருக்கலாம். ராகுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தி தவறாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்தியாவின் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தொழிலதிபர்களாக முகங்களாக இருக்கிறார்கள் அம்பானி, அதானி. அவர்களை அவமதித்து தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் பேசிவிட்டு பின்னாடி சொல்கிறார், இந்த 6 பேருடைய பின்னணியில் 3 சக்திகள் இருக்கின்றன. ஒன்று ஐடி இன்கம் டேக்ஸ், இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று இடி என்ற அமலாக்கத்துறை. இந்த 3 சக்திகளை வைத்துக்கொண்டு இந்தியாவை ஒரு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசுகிறவர் ஏன் ஏறி அடிக்கணும், எதுக்காக ஏறி அடிக்கணும்னு நினைக்கிறாரு? இந்த மாதிரி நீங்கள் நீக்கப்பட்ட பகுதியை அனுராக் பேசின அந்த பகுதியை போட்டார்னா அப்போ நாளை மறுநாள் எல்லா எம்பிக்களும் ராகுல் காந்தி ஏறி அடிங்க, என்ன ஒன்றா பேசுங்க, தனி மனித தாக்குதல் பண்ணுங்க. சார் ராகுலுக்கு பயப்படுறாங்களா சார்? வேறு என்னங்க, இதுதான் சொல்கிறேனே, ஒரு பிரதமர் என்பவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இது வேறு யார் செஞ்சாலும் தப்புன்னு சொல்லிட்டேன், பிரதமர் செய்யலாமா? அப்போது நீங்கள் அது உரிமை மீறல் விட மிகப்பெரிய கொடுமை. இதுக்கு இன்னொரு சரியான உதாரணத்தை தமிழ்நாடு அரசினோட தொடர்புபடுத்துகிறேன். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் வந்து 2013 எம்எல்ஏவாக தான் இருக்கிறார். சட்டமன்றத்தில் பேசுகிறார், கடுமையாக பேசுகிறார். அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவையில் இருந்தால் அதிமுக அமைச்சர்களும் அதிமுக எம்எல்ஏகளும் குஷி பிறந்துடும். அதாவது சப்ஜெக்ட்டுக்கே இல்லாத விஷயங்களை பேசுவாங்க. நான் உடனே திமுக அப்படி பேசுவோம், திமுகவும் பேசியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசணும் அதை பேசுறதை விட்டுட்டு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் திமுக தலைவர் கலைஞரை பற்றி தள்ளுவண்டி, ஆமாம், ஒன்று ஒரு உதாரண கதையை சொல்கிறார். 2 பட்டாசு கடை இருந்தது, 2 பட்டாசு கடை கதையை சொல்கிறேன் சொல்லிட்டு, ஒரு பட்டாசு கடை பேர் திருக்குவளை பட்டாசு கடை. அந்த பட்டாசு கடையில் 2G வெடி இருக்கும். அது இங்கே பற்ற வைத்தால் டெல்லியில் போய் 2ஆக வெடிக்கும், திகார் சிறையில் வெடிக்கும். யாரை குறிப்பிட்றான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கோயம்பேடு ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அங்கே மச்சாங்கிட்ட கடையை ஊற்றிட்டு ஓனர் ரவுண்ட் அடிக்க போயிட்டாரு. அதாவது எந்த அளவுக்கு கேலி செய்யுது. இப்படியெல்லாம் சிரிக்க பேச வைத்து விட்டு மறுநாள் சுகாதாரத்துறை அமைச்சரானார். இது வரலாறு. அப்போ என்ன அர்த்தம்? எதிர்க்கட்சியை நீங்கள் என்ன வேணாலும் எகத்தாளம் செய்யலாம், தனி மனித தாக்குதல் செய்யலாம், ஒழுங்கீனமாக விமர்சிக்கலாம். அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பதவி கிடைக்கும். இங்கே தமிழ்நாடு அரசியல், இது டெல்லி அரசியல். அனுராக் தாக்கூருக்கு மத்திய அமைச்சர் போன முறை இருந்தால் இந்த முறை எடுத்துட்டாங்க. அவருக்கு என்ன ஆசைன்னு தெரியல. அதை வேற ஒரு பிரதமர் சொல்கிறார், என்னுடைய மதிப்பு மிக்க சக எம்பி இப்படி பேசுகிறார் அப்படின்னு. அப்போது முழுக்க ராகுல் காந்தியை நீங்கள் அட்டாக் செய்யுங்கள், கேவலப்படுத்துங்கள், அவர் மனதை காயப்படுத்துங்கள். அவர் வந்து வலிமையாக இங்கே பேசக்கூடாது, கடுமையாக பேசக்கூடாது. ஜனநாயகத்தில் கருத்துக்கு கருத்து, மோதலுக்கு மோதல். நீங்கள் அப்படி தான் பேசணும். நீங்கள் போய் அவர் என்ன ஜாதி என்ன நோக்கம்னா இதுக்கு பின்னணியில் பல விவாதங்கள் இருக்குது. அந்த குடும்பத்தை எப்படி கேலி செய்வாங்கன்னு கடந்த கால அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க. அப்போ நோக்கம் என்ன? ராகுல் காந்தியை வந்து கொச்சைப்படுத்தணும், அவ்வளோதான். ஓகே, இது வந்து இந்த அரசியல் ஒரு மட்ட ரகமான அரசியல். ஓகே சார். அதே போல் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து சார். கடந்த 2 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் குறிப்பாக வடநாட்டில் அதிகமான ரயில் விபத்து நடக்குது. குறிப்பாக வந்து ரயில்வே அமைச்சர் வந்து ஒரு PR வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் பண்ணுறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் மிக கடுமையான தாக்குதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் மேலே. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலையும் ரயில்வே மினிஸ்டர் சொல்லவே இல்லை. இல்லை சார், இப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னும் அதிகமான விபத்துகள் தான் நடக்கும். டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலையும் இன்னமும் ரயில் விபத்து நடக்குதுங்கிற சந்தேகம்லாம் நமக்கு எழுதே சார். நீங்கள் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் புள்ளிவரம் எடுத்து பாருங்கள் ரயில் விபத்துக்கள். அந்த புள்ளிவரம் பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரயில் விபத்து நடக்கும். ஆமாம். இங்கே ஒரு இடத்துல அப்புறம் பார்த்தா டெரைல்மெண்ட், அதாவது தண்டவாளத்தை விட்டு அந்த ரயில் சக்கரங்கள் இறங்குவது என்பது வேறு. தடம் புரண்டது அது எங்கேயாவது ஒரு இடத்துல தடம் புரண்டுறோம், அதுக்கப்புறம் சரி பண்ணி ஓட விடுவாங்க. தடம் புரள்வது என்பது வேறு, விபத்து என்பது வேறு. நின்றுகிட்டுகிற ரயில் மேலே இன்னொரு ரயில் மோதுறது, அதுக்கப்புறம் தண்டவாளம் மாறி போய் இன்னொரு ரயில் மேலே மோதுறது, ஆப்போசிட்டில் வர ரயில் மேலே மோதுறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற வளர்ந்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு உங்களால் இந்த துறை நடத்த முடியல. ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு சொந்த ஊர் எது? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர்லேருந்து உங்கள் அப்பா ரயில் ஏறுறாரு, உங்கள் அப்பா வந்து வயசானவர், ஏன்னா நீங்கள் ட்ரெயினை வந்து ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணலாம். இப்போ எங்கே வந்துட்டுருக்கு? வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்க்க முடியும். போமா, எல்லா ஆப்பும் வந்துடுச்சு, நிறைய ஆப் வந்துடுச்சு. ஆமாம். நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆப் எல்லாம், மை ரயில் ஆப் இல்லாமல் எல்லா ஆப்லையும் வந்து. ஆமாம். இப்போ விழுப்புரத்தில் திடீரென்று ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, சிக்னல் பிரச்சனை, ஒரு ரயில் 1 மணி நேரம் நிற்கிறது. உடனே உங்களுக்கு தகவல் வருதுன்னு வச்சுங்களேன், உங்கள் அப்பா ஃபோனே பண்ண வேண்டாம், நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அப்பாவுக்கு பசிக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி விழுப்புரத்தில் போய் டிஃபன் வாங்கி தரலாம், ஜிபிஎஸ் செக் பண்ணலாம், அதை ஆர்டரே பண்ணிக்கலாம். ஆப் மூலமாக ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். அங்கேருந்து எக்மோர் வருது, எக்மோரில் நீங்கள் ஓலா ஆப்பில் வண்டியை அனுப்பி அவரை பிக்கப் பண்ணலாம். அந்த ஓலா வண்டி எவ்வளோ தூரம் வருது, எங்கே போகுது, எங்கே வருதுன்னு ட்ராக் பண்ண முடியும். அப்போது சாதாரண ஒரு மனிதர், நீங்கள் தனிப்பட்ட நபராக ஜிபிஎஸ் மூலம் உங்களுடைய தந்தையார் வருகிற ரயிலை நீங்கள் கணிக்க முடியும் எங்கே வருதுன்னு. அப்புறம் நீங்கள் அவரை அனுப்பி ஒரு வண்டி அனுப்பி, ஆட்டோவையோ காரையோ அனுப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு கூட கண்காணிக்க முடியும். அப்போ ரயில்வே துறை எப்படி இருக்கணும், எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. அப்போது நீங்கள் நின்றுட்டு இருக்கிற ரயில் மேலே ஒரு ரயில் மோதுது, அப்புறம் தண்டவாளம் ட்ராக் மாறி எதிர வர ரயில் மேலே மோதுது. இப்படி இந்த வருடம் மட்டும் 6 விபத்து, இதற்கு முன்பாக இந்த 2 வருடத்தில் 7-8 விபத்து. அப்போது இவங்களோட டெக்னாலஜி எங்கே பயன்படுது? இதை கண்காணிக்கிற துறை அப்போ வளர்ந்துருக்கிறதா? தொழில்நுட்பம் என்னாச்சு? சிக்னல் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிற கேள்வி இல்லைங்க. நீங்கள் டிரைவர் மேலே மிஸ்டேக்குன்றீங்க, டிரைவர் யூடியூப் பார்த்து வண்டி ஓட்டினாருன்னு சொல்லி கதையை க்ளோஸ் பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன், டிரைவர் முன்னாடி கேமரா வைங்க, அவர் என்ன பண்ணுறாரு மானிட்டர் பண்ணுங்கள், அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இப்போது விமான விபத்தில் பிளாக் பாக்ஸ் இருக்கும், பிளாக் பாக்ஸில் கடைசி அந்த பைலட் பேசுகிற அந்த வசனம் கூட எங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு என்ன சொன்னாரோ அது பதிவாகி இருக்கும். எப்படி விபத்து நடந்தது, அவர் என்ன கண்ட்ரோல் என்ன தகவல் கொடுத்தார், எல்லாம் பதிவாக பிளாக் பாக்ஸில் விபத்து அது வெளியிடுவார்கள். இது வரைக்கும் ரயில் விபத்தில் எப்படி ரயில் விபத்து நடந்தது, யார் தவறு, மனித தவறா இல்லை சிக்னல் தவறா இல்லை டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தவறா, இது வரைக்கும் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஏதாவது தகவல் இருக்கா? நீங்கள் எதாவது சொல்கிறேன், மனித உயிர்களை மலிவாக நினைத்து கொண்டு செயல்படுகிற துறையை இந்த வைத்திருக்கிறார்கள் பாஜக. நீங்கள் டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படிலாம் பார்க்குறோம். நீங்கள் பறக்கிற விமானத்தில் முன்னால் நீங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் போகும்போது மொபைல் ஃபோனில் ஆஃப் பண்ணுவாங்க, மொபைல் ஃபோன் ஆன் பண்ணாதீங்க, இப்போ யாரும் சொல்கிறதில்ல, சைலண்டில் போட்டுக்கிறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன பிறகு நீங்கள் வைஃபை இருக்குது. ஆமாம், ஃப்ளைட்டில் வைஃபை இருக்குங்க. டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு. நீங்கள் ஃப்ளைட்டில் இருந்துட்டு ஃபோனில் பேசலாம். இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்க சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஒருத்தர் லண்டனுக்கு பறந்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது, நடு விமானத்தில் பறந்து கொண்டு டாக்டர் ஃபோன் பண்ணி வீடியோ இதுலேயே பார்த்துக்கிட்டு சர்ஜரி எப்படி பண்ணலான்னு ஐடியா கொடுக்குறாரு. அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து போயிருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் ரயில் விபத்தை வந்து கணிக்க முடியல, ரயில் விபத்து நடக்குதுன்னா எந்த மனுஷன் தைரியமாக ரயில் ஏறி போவான்? யோசித்து பாருங்கள். உங்கள் இந்த துறையை நீங்கள் எத்தனை மோசமாக வைத்திருக்கிறீர்கள். ஓகே சார், வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை விபத்து, கிட்டத்தட்ட 270 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இன்னும் பல 100 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. புள்ளி விவரங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இது தொடர்பாக நாங்கள் வந்து கேரளா அரசுக்கு நாங்கள் முன்னாடியே அறிவுறுத்தி விட்டோம்னு அமித்ஷா சொல்கிறாரு. ஆனால் பினராயி விஜயன் இந்த மாதிரியான எந்த தகவலும் எங்களுக்கு வரல, இதில் கூட அரசியல் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. இது எப்படி சார், இந்த விஷயத்துலையும் அரசியல் பண்ணுறாங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு மத்திய அரசு வந்து இத்தனை மோசமாக அரசியல் செய்வது வந்து ஏற்கவே முடியாது. இப்போது ஒரு விபத்து நடக்கிறது, அந்த விபத்து குறித்து நாங்கள் வந்து எச்சரிக்கை விடுத்தோம்னா அது நீங்கள் ஏதாவது அந்த கேரளா கவர்மெண்ட் கொடுத்தாங்கள 7 முறை எச்சரித்தோம்னு சொல்கிறார். அந்த எச்சரிக்கைலாம் பட்டியல் போட்டு கொடுங்க, பொதுமக்கள் பார்வை வைங்க. நீங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தீங்களா, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தீங்களான்னு நீங்கள் யார் எது வேணால் கொடுத்துங்க, மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இயற்கையை யாருமே கணிக்க முடியவில்லை. நீங்கள் சென்னையில் புறநகரில் சென்னை 3 மாவட்டங்களில் 110 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது. யோசித்து பாருங்கள், அது கணிச்சாங்களா? இல்லை. 40-45 சொன்னாங்க. கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யும்.
தொடர்ந்து மழை பெய்யும். ஆனால் இவ்வளோ மழை பெய்யும் யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. இதே தான் தமிழ்நாடு அரசு மேலே சொன்னாங்க. நீங்கள் வந்து மழைக்கான காசு கொடுத்தா செலவு பண்ணல, நாங்கள் முன்பே வந்து எச்சரித்தோம். இதே தான் கேரளா மேலே. அப்போது நீங்கள் எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? நாங்கள் அலர்ட் கொடுத்தோம், நீங்கள் எவாக்குவேட் பண்ணல மக்களை. அதாவது அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை என்பது வேறு. எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுக வேண்டும். அந்த இடத்துல வந்து செம்மண் பூமி, மண் வந்து ஒரு குழைவுத்தன்மையான பூமி. ஏற்கனவே பல முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வயநாடு பகுதியில் குறிப்பாக ரிசார்ட்டுகள் கட்டப்படக்கூடாது என்பது சொல்லப்பட்டு வருது. அதை மீறி பல ரிசார்ட்டுகள் கட்டுகிறார்கள். அந்த கட்டுமானம் கட்டும்போது அந்த செம்மண் தன்மை வந்து குழைந்து கொண்டிருக்கிறது. தண்ணி அதிகமாக ஊறும்போது அந்த மண் வந்து தன்மை அந்த ஈரப்பசத்தில் கரைஞ்சி போகுது. இது பிரச்சனை. இது மற்ற ஸ்டேட்டில் வந்து இதே பிரச்சனை. தமிழ்நாட்டில் இப்போ அடுத்து வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த ஆபத்து ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும். உண்மை. ஆனால் இந்த ஊட்டியும் கொடைக்கானலும் மலைப்பாங்கான பகுதி, வெறும் மண் மட்டுமல்ல, மலைப்பகுதி. அங்கேயும் நிலச்சரிவுலாம் பல முறை ஏற்பட்டிருக்குது. கொடைக்கானலில் கல்லெல்லாம் விழுந்து ரோடெல்லாம் முடிஞ்சு பல நேரங்கள் வந்து வாகனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு ஸ்தம்பித்திருக்கு. இது வேற. ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கும்போது உங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, நான் அலர்ட் பண்ணேன், நீ கண்டுக்கலன்னு சொல்லி பேசுகிறது எப்படி இருக்குது? நான் பக்கத்து வீட்டுக்காரன், தாமரைக்கு பக்கத்து வீட்டுக்காரன், ஒரு பிரச்சனை ஓடி வந்து உதவுறது எப்படி இருக்குது? நீங்கள் இந்த நேரத்தில் குத்தி காமிச்சிட்டு இருப்பீங்களா? அது உண்மையாக இருக்கட்டும், பொய்யா உதவணும் தான். ஆமாம், அது உதவுற நோக்கத்துக்கும் நீங்கள் வந்து பிரச்சனையை குத்தி காட்டுகிற நோக்கத்துக்கு என்ன பொருள்? நாங்கள் வந்து உங்களை சொல்லினோம், நீங்கள் கேட்கவில்லை, ஒரு குற்றச்சாட்டு. மத்திய அரசு என்ன கேட்குறாங்க? வயநாடு இப்போ ராகுலையும் கேலி பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் 5 வருஷமா எம்பியா இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. தவறு இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு எம்பியாலேயோ இல்லை ஒரு மாநில அரசோடு முடிவு எடுக்க முடியாது. அங்கே இருக்கிற மக்கள், அதுவும் கேரளாவில் கடுமையாக போராடக்கூடிய மக்கள், ஒரு சின்ன விஷயத்தை கூட போராட்டம் கொடி பிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிற ரிசார்ட்டுகளுக்கு கூடுதலாக அந்த வயநாடு பக்கத்தில் கல்பேட்டா, சுல்தான் பத்தேரி, வைத்திரி, இந்த பகுதியில் அதிகமாக ரிசார்ட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ அங்கே எங்கே கட்டுமானமோ அங்கே மட்டும் கட்டணும். இந்த மாதிரி கட்டுமான அட்டமலான்ற இடத்துல 2-3 ரிசார்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்ன கதில் இருக்குன்னு, யார் தங்கினாங்க, என்ன பண்ணாங்க, ஒன்றுமே தெரியல. வெளிநாட்டு நபர்கள்லாம் கூட இருந்து போயிருக்கலாம்னு சொல்லி அச்சப்படுகிறார்கள். உண்மை தெரியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஸோ இதெல்லாம் வழிமுறைப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வரணும். இது வந்து ஓன் தப்பு என் தப்புன்னு பேசல அர்த்தம் இல்லை. ஓகே சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாக அரசியல் பிரபலங்கள், அதாவது அரசியலில் தீவிரமாக இயங்கக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து நெல்லை ஜெயக்குமாரில் ஆரம்பித்து சென்னை ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் பெரிய படுகொலை லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. அதே போல் 2 நாளில் வந்து 3 படுகொலைகள். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு, இதை வந்து எல்லா எதிர்க்கட்சிகளுமே கேள்வி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலையிலையா சார் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இருக்குது? நான் 2-3 சேனலுக்கு இப்படி பேட்டி கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு கொலை நடந்தால் கண்டிப்பாக ஒரு மாநில அரசுக்கும் அங்கே இருக்கிற மாவட்ட அதிகாரிகளுக்கும் நெருக்கடி ஏற்படும். எந்த தெருவில் நடந்தாலும், இந்த தெருவில் ஒரு கொலை நடந்தால் தெருவுக்கு ஒரு நாள் அச்சப்படுவார்கள். அது உண்மை. என்ன கேட்குறேன், நீங்கள் எல்லா நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விவகாரத்தில் இன்னும் யாரும் பிடிபடலை. ஆமாம், அது என்ன பின்னணின்னு தெரியல. அது வந்து தற்கொலையா கொலையா என்பது இன்னும் முடிவடையாமல் இருக்குது. மற்றபடி இப்போ எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னது எல்லாம், நீங்கள் எல்லா கொலைகளையும் ஒரே நாளில் 4 கொலைகள், இந்த 4 கொலைகளுக்கு முன்விரோத கொலைகள். நீங்கள் கடலூரில் ஒரு அதிமுக நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி சிவகங்கையில் பாஜகவுக்கு அவருக்கு முன்விரோதத்துக்கு ஏற்கனவே கொலை வழக்குகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி கன்னியாகுமரி ஒரு காங்கிரஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருக்கார், அவருக்கும் அந்த பிரமுகருக்கும் முன்விரோதம் இருக்குது. முன்விரோதம் இல்லாத கொலை ஏதாவது இருக்கா? நீங்கள் அதுதான் பார்க்கணும். ஒரு பொதுமக்களை ஏதோ ஒரு போகிற இடத்துல சண்டை நடந்து கொலை செய்கிறார்கள், ரவுடிஸ் வந்து தங்களுடைய வீர பிரதாபங்களை செய்வதற்கு கத்தியால் குத்துக்கிறார்கள், அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்டிங்க, தப்பே கிடையாது. முன்விரோத கொலைகளுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகுதுன்னா அது தப்பு. நீங்கள் சரி ஒன்றும் வேண்டாம், ஒரு ரவுடியை கொலை பண்ணுறாங்க, ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணுறாங்க, அதுக்கும் குரல் கொடுக்குறீங்களா? மனித உரிமை மீறல்னு சொல்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணால் உடனே வந்து அரசியல் பாருங்க, கஸ்டடியிலேருந்து ஒரு சுட்டு கொண்டாங்கன்னா, நான் கேட்குறேன், ரவுடியை சுட்டு கொண்டாமல் என்ன பண்ணுறது? ஒரு உயிரை எடுப்பவருக்கு எப்படி அவனுக்கு உரிமை இல்லையோ, அதே மாதிரி அவன் உயிரை எப்படி எடுத்தால் உங்களுக்கு என்ன கவலை? அதனால் வன்முறை என்பது வேறு. அதாவது இப்போ ஏதோ ஒரு இடத்துல கலவரம் நடக்குது, ரவுடித்தனம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் மாநில அரசோட குறைபாடு. போலீஸ் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சு, அது உண்மை. நீங்கள் இப்போது இவ்வளோ நடக்குது, என்கவுண்டர் நடக்குது, கொலைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்த பிறகு மாநில அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்குது. இதன் பிறகும் ஒரு காதலுக்காக ஹோட்டலில் புகுந்து ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க. ஆமாம்,
தர்மபுரியில. ஆமாம், யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி அதுதான் நீங்கள் வந்து அந்த சமுதாயத்தின் மீதும் போலீஸ் மீதும் பயம் குறைந்து கொண்டு வருகிறது. ஸோ அதே மாதிரி பைக்கில் இவ்வளோ நடந்த பிறகும் தாம்பரத்தில் ஓப்பன் காரில் திறந்து குடிச்சிட்டு போகிறது, அப்புறம் கத்தியை வந்து ரோட்டில் கிழிச்சிட்டு போகிறது, இதெல்லாம் தப்பு. இப்போ நீங்கள் கை கால் உடைக்கிறீங்க, போலீஸ் இல்லைன்னு சொல்ல, இதுக்கு மனித உரிமை கமிஷன்லாம் வருவாங்க எல்லாம் ஒன்று. ஆனால் நீங்கள் ஒரு தவறு எப்படி நடக்கிறது, அதனுடைய பின்னணி என்ன, அதை பார்த்து அரசியல் செய்யணும். அதுதான் முக்கியம். ஓகே சார், 2026 தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக காங்கிரஸ்குள்ளேருந்து சில கழக குரல் வந்திருக்கு, விசிகாக்குள்ளேருந்து சில கழக குரல் வந்திருக்கு. நாங்கள் பெரியார் பிறந்தநாள் அன்று மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோன்னு திருமா வந்து ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாரு. கம்யூனிஸ்ட் இஷ்யூ சார்ந்து சில இஷ்யூக்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. திமுக கூட்டணி எப்படி சார் இருக்குது? இன்டாக்டாக இருக்கா சார்? 26 வரைக்கும் அந்த கூட்டணியை உடையாமல் ஸ்டாலின் காப்பாற்றி கொண்டு போயிடுவாரா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம ஜோசிக்கார் கிடையாது. இந்த கூட்டணி எப்படின்னா இன்டாக்டாக இருக்குது. 2017க்கு பிறகு திமுக கூட்டணி ஒரு பலம் பெற்று கொண்டு இருக்கிறது. அதில் 1000 பிரச்சனை இருக்குது. விசிகாக இருக்குது, கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்குது. இல்லாமலாம் இல்லை, சீட்டு கொடுக்கறதுல, தொகுதி ஒதுக்கீடுறதுல எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த முறை 2026 இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும். இப்போவே வந்து காங்கிரஸ் வந்து 3 விஷயமா பிரிஞ்சிருக்கு. கார்த்தி சிதம்பரம் ஒன்று பேசுகிறாரு, இவி கேசில் ஒன்று பேசுகிறாரு, செல்வ பெருந்தை ஒன்று பேசுகிறாரு, அப்புறம் காங்கிரஸ் உள்கட்சி அங்கங்கே கூட்டம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. திமுகவில் அமைச்சர் உதயநிதியும் ஒரு வார்த்தை பேசியிருக்கார். முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் இந்த வேலையை பார்த்தாங்கல்ல வெற்றிக்காக, அந்த ஐடி டீமு அப்புறம் சில பொறுப்பாளர்கள் கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு விருந்து வச்சார், பிரியாணி சோறு போட்டார். அந்த பிரியாணி சோறு விருந்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கூட்டணியில் ஒரு கட்சியோ 2 கட்சியோடு வெளியே போகலாம், எதற்கும் தயாராகிறீங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? திமுகவே தயாராக இருக்கிறது தானே அர்த்தம். ஓகே, அப்போ என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அப்போது காங்கிரஸில் கார்த்தி சிதம்பரம் ஏன் பேசுகிறாரு, நம்ம வந்து 2026 ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறோம், பங்கு வேணும், கூட்டணியில் பங்கு வேணுங்கிறார். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருந்தால்தான் நாம் வந்து கட்சி வளர்க்க முடியும். சார் 2006-11 திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட், அப்போயே அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கல சார். அது வேற, கலைஞர் இருக்கும்போது வேற. இப்போ வந்து தலைவர் வந்து ஸ்டாலின் கலைஞர் அளவுக்கு வலிமையாக இருப்பாரா? அவர் இலகுவானவர், அவர் எப்படியாவது பேசி கரைத்து விடலாம் நினைக்கலாம். ஸோ அது ஒரு பக்கம். நான் என்ன கேட்குறேன், கண்டிப்பாக இந்த முறை 25 இடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் கேட்கும். அதே மாதிரி 8 இடங்களுக்கு 10 இடங்களுக்குலாம் விசிக ஒத்து வராது, அவங்க கூடுதலாக கேட்பாங்க. ஏன்னா எடப்பாடி எதுக்கு காத்திருக்கிறார்? எதுக்கு கொடுக்கலன்னா இங்கே வாங்க, அவ்வளோதான். எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். ஓகே, திமுக கூட்டணியிலிருந்து வருகிற கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்க எடப்பாடி காத்திருப்பார். இதுதான் அவருடைய வியூகமாக இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. திமுக கூட்டணியில் உங்களுக்கு எத்தனை இடம், அதை விட ஒரு மடங்கு 1.5 மடங்கு அதிகமாக தரேன் வாங்க, 25 40 தரேன், 10 18 தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு ஷேக் வரும். அப்போது திமுக கூடுதல் சீட்டு கொடுத்து இவங்களை அக்காமடேட் பண்ணுவாங்களா, இல்லை எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தா எங்கள் கட்சி நிற்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை அதை விட ஒரு படி அதிமுக எப்படி போகும்னா, இடங்கள் மட்டுமல்ல ஆட்சியிலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு வாங்கன்னு கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ கண்டிப்பாக 2026 மிக நெருக்கடியான சூழல் தான் திமுக தேர்தல் எதிர்கொள்ளும். காரணம், அதிமுக வேறு இடத்தோடு காத்திருக்குதுன்னு சொன்னேன், விஜய் வேறு வராது. ஸோ விஜய் ஒரு ஃபேக்டர், அதிமுக ஒரு ஃபேக்டர், காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி ஆசை, இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது 2026 நிச்சயமாக எளிதான ஒரு தேர்தலாக திமுக இருக்காது. சமீபத்தில் ஒரு 6 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எடப்பாடி அவருடைய சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டில் போய் பார்த்தாங்க. அங்கே வந்து இணைப்பை பற்றி பேசிட்டாங்கிற தகவல் முழுக்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க அது வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம், சோஷியல் மீடியா ஆரம்பித்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும். இப்போ என்ன மைண்ட் செட் சார் எடப்பாடி இருக்காரு? அதுவே அடங்கி போயிருக்கு, நீங்கள் கிளறி விடுறீங்க. சரி பரவாயில்ல. அதாவது எடப்பாடி இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவில்லை. அதாவது நீங்கள் வந்து இணைப்புனுக்கே கிடையாது, இணைப்பே கிடையாது. கட்சியில் பிளவு இருந்தால் இணைப்புன்னு ஆமாம் எடப்பாடி கேட்குறாரு. இல்லை, அதாவது ஓபிஎஸ் மற்றும் கொஞ்சம் சிலர் இந்த ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன் என்ற விஷயத்தை நீங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்க வேண்டாம், உள்ளே கூப்பிட்டுலாம் நீங்கள் போய் சொன்னாங்க. ஆனால் இதுவரை எடப்பாடி அதற்கான ஒரு இசைவு கூட தெரிவிக்கல. ஓபிஎஸ் மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிற மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், இப்படி யாரையுமே அவர் இணைப்பதை பற்றி சிந்திக்கலை.
அதாவது கட்சியில் அது ஒரு சின்ன ஒரு சிராய்ப்பு தான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவங்கள சேர்த்துக்கிட்டால் இந்த விஷயம் விவாதத்துக்கு வர நீங்களும் கேள்வி கேட்டுக்க மாட்டீங்க. ஸோ ஓபிஎஸ் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல. தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்குகள் கடுமையாக சரிந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் எடப்பாடி ஒரு முக்கிய முடிவு எடுத்தால் இது வந்து இந்த மீடியா வந்து டேமேஜ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணலாம். தொடர்ந்து விவாதத்தில், டிவி விவாதத்தில், யூடியூப்பில் இந்த கேள்வி கேட்காமல் இருப்பதற்காகவது எடப்பாடி முன் வரணும். அவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கார். இவங்க எதுக்கு இவங்க இல்லாமலே நம்ம சாதிக்கலாம். ஓகே, காரணம் என்னென்னா இந்த கூட்டணி கணக்கு தான். ஓகே, நான் சொன்னல, முந்தைய கேள்வி சொன்னல, கொஞ்சம் இருங்க திமுக கூட்டணி உடஞ்சிரும், நம்ம பலமாயிடும் நினைக்கிறார். ஓகே, இதுதான் அவருடைய ஆசை. என்ன சார், சசிகலா தொடர்ச்சியாக வந்து பயணம் போய்கிட்டே இருக்காங்க, மாவட்டங்கள் தோறும் பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய செய்தியாகவும் அவங்க சார்ந்த தொலைக்காட்சிகளை வந்துக்கிட்டு இருக்கு. என்ன மைண்ட் செட்லாம் சார் இருக்காங்க? ஏதோ தென்காசிக்கு போனாங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே போனாங்க? ஒன்றுமே கிடையாது. ஒரு பெரிய அதிர்வலை ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இல்லை, ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆசை, மீண்டும் தான் ஒரு சக்தியாக வந்து விடட்டோமா, பாய்ஸ்கானில் வந்து நம்ம பார்க்கறதுக்கு கூட்டம் சாரின்னு இருக்குமா? நிச்சயமாக கிடையாது. என்னைக்கு அவங்க தம்பி திவாகரன் பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்காரோ, பெசன் நகரில் இருக்கிற தினகரன் கூட வந்து பார்க்க மாட்டார். கற்பகம் கார்டன்ஸ் வந்து பாய்ஸ் கார்டனுக்கு வரது கிடையாது, வரப்போகிறதில்ல. இதுவே நடக்காத போது நீங்கள் மற்றதெல்லாம் எங்கே நடக்க போகுது? அதனால் அந்த அம்மாவுடைய அரசியல் எனக்கு தெரிஞ்ச பல முறை சொன்னதான் முடிந்து போன அரசியல். ஓகே சார், நன்றி சார். அதாவது இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.